தொடர்ந்து அந்த 3 பேர் வந்து பதவி ராஜினாமா செய்து தலைவர்கள் இணைந்த சூழல்ல இந்த காலை வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் வந்து குறிப்பாக சபாநாயகரிடம் ராஜினாமா ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க ஒரு மனு அளிச்சாங்க. அதே போல ஏற்கனவே கட்சி தலைவர்கள் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும், அந்த கொறடாவுத்துறை மீறி வாக்களித்துன்னு அவங்க ஒரு மனு கொடுக்க. ஆனாலும் அதற்கு முன்னே பார்த்தோம்னா நீங்க அது அரசியலே வெளியிட்டு 3 தொகுதி காலி என்று இந்த சூழல்ல அவர்கள் வந்து அவர்களிடம் அவர் செய்தியாளர்கள் சென்று அந்த பிரிவினர் வந்து அவர் ஒரு நிலுவையில் இருக்கும் பொழுதே அவர் ராஜினாமா ஏற்றுக்கொண்டார், இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது என்று அவர் சொல்ல. ஆனா இருந்தாலும் கூட தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த நாங்கள் அதாவது ஏபிஎஸ் அணியிடம் நாமளும் கேள்வி எழுப்பியிருந்தோம். அந்த 5 பேர் அதாவது சிவி சண்முகனிலிருந்து 5 பேர் உங்கள் பிரிவுக்கு வந்தார்கள். அப்ப வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடவடிக்கை எப்படி நீங்க மனு எப்படி அழைத்தீங்க, அதை நடவடிக்கை எடுப்பு கேட்பீங்கும் போது அவருக்கான அது ஒரு பதில் சரியான பதில் இல்லை. இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் தொடர்ந்து தற்பொழுது பார்த்தோம்னா இசைக்கு சுப்பையா, அதாவது இசைக்கு சுப்பையா காலையில் வருவதாக இருந்தது. இவர்களுக்கு முன்பாகவே, அதாவது 10 மணிக்கு முன்பாக வருவதாக சூழல்ல அவர்கள் முன்பாக இவர்கள் இசைக்கு சுப்பையா வருவதை காலதாமதம். இசைக்கு சுப்பையா வரும்போதே அவர் ஒரு டைப் பண்ணி லெட்டர் கொண்டு வந்தார் ராஜினாமா கடிதத்தை. அவர் ஏற்க மறுத்துட்டார். உண்மை பார்த்தீங்கன்னா நேற்றே தெளிவாக சபாநாயகர் தெரிவித்திருந்தார், இந்த ராஜினாமா கடிதம் என்பது தங்கள் கைப்பட எழுத வேண்டும், ஏன்னா சுய நினைவோடு தான் எழுதுறாங்களா, அதனால தங்கள் கைப்பட எழுத வேண்டும் என்று அப்பொழுதுதான் ராஜினாமா ஏற்கப்படும் என்று நேற்றே சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலை காலையில் வரும்போது பார்த்தோம்னா இசைக்கு சுப்பையா வந்து டைப் பண்ண அந்த கடிதத்தை கொண்டு வந்தார். ஆனால் ஏற்றுக்கல, நீங்க கையில் எழுதி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதன் பிறகு அவர் கைப்பட எழுதிய அந்த கடிதத்தை தற்பொழுது சபாநாயகரிடம் வழங்கியிருக்காரு. இப்போ வந்து ஒரு ராஜினாமா செய்தவர்கள் எண்ணிக்கை 4ஆக உயர்கிறது. இனியும் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிவிக்கிறது. இந்த சூழல்ல தான் ஒருபுறம் சிவி சண்முகம் அவர்களுடைய தரப்புல அங்கு ஒரு ஆலோசனை கூட நடைபெற்றிருக்குது. இவர்கள் 2 பேரும் சமாதானமாக போகக்கூடிய சூழல்ல இந்த ஒரு ராஜினாமா என்பது மிகவும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. ராஜினாமா தெரிவித்தவர்களுமே ராஜினாமா செய்தவர்களுமே நாம் தனிப்பட்ட முறையில் விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் இபிஎஸ் அணியிடம் கிடைக்கவில்லை என்று வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு போய் கேட்டதற்கு பொறுப்பு சரியான முறையில் அவர்களை மன்னித்து போய் கேட்கும் பொழுதும் கூட அவர்களை சரியான முறையில் வரவேற்கவில்லை என்று ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்குது. இந்த சூழல் இவர்களை நம்பியும் போயிட்டு அதாவது சிவி சண்முகம் வேலுமணி அவர்களை நம்பியும் குறிப்பாக இவர்கள் நம்பி எல்லாம் வந்த பொழுது யார் எல்லோருமே கைவிட்டு விட்டார்கள் என்று அந்த ஆதங்கத்தில் இவர் என்ன செய்வது என்றால் ஒருபுறம் வந்து கட்சி தாவல் நடவடிக்கை எடுத்தால் தங்கள் பதவி பறிபோடும் என்ற சூழல்ல உடனடியாக ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் தான் ஏற்படுது. இந்த சூழல்ல இனி யாராரு கூடுதலாக எத்தனை எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்றால் இன்று எத்தனை எம்எல்ஏக்கள் வருவது என்று தெரிய